வீடு வாசம் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன தனி மரம், வேற ஒன்றும் வழி இல்லை. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், பார்க்கவே ரொம்ப நான் கொஞ்சம் எமோஷனல், ரொம்ப வீக்காக அந்த வீடியோ பார்த்து என்னால் முடியல. இப்போ கூட அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அக்காங்க, சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஆனால் நம்ம அப்படி இருந்து நம்ம சொல்கிறோம், ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட கடவுள் நம்மளை மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு, அந்த மாதிரிலாம் லைஃபே வெறுத்து போகிற அளவுக்குலாம் எல்லோரும் இருந்தும் நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. ஆனால் அந்த பாட்டியோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் இறந்து 10 வருஷம் ஆச்சு. பட் அவங்க அந்த தூங்க கூட அந்த பாட்டி வீட்டை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 வருஷமாக அந்த பாட்டி தனியாக சர்வே பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம படுறதுலாம் என்ன கஷ்டம். ஸோ அந்த பாட்டி எவ்வளோ கஷ்டத்துலேயும் 10 வருஷம் சர்வே பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம படுற கஷ்டம்லாம் எதுவுமே இல்லை. உங்களால் யாருக்காவது அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த பாட்டியோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். பூச்சம்மா, வயசு 60. ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன், இந்த புதுநகரில். வீட்டு வேலை பாத்திரம் வளர்க்குறது, வேற ஒன்றும் இல்லை. சம்பளமா 1500 கொடுக்குறாங்க. திருமங்கலம் அண்ணா நகரில் இருக்கோம். யாரும் இல்லை, உதவிக்கு ஆள் இல்லை. அப்புறம் எங்கே போய் உட்கார்றது? பிள்ளையும் இல்லை, புருஷனும் இல்லை, சொந்த பந்த யாரும் இல்லை. ஒத்தையில் இந்த வீட்டில் இருக்கேன் நான். அவர் இறந்து 10 வருஷம் ஆகுது. நாங்கள் மதுரையில் இருந்தோம். முதல்ல மதுரை சிம்மக்கல்ல இருந்தோம். அவர் மில்ல வேலை பார்த்தாரு, நல்லா இருந்தோம். வீடு வாசம் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் என்ன தனி மரம், வேற ஒன்றும் வழி இல்லை. காலையில் 2 இட்லி வாங்கி சாப்பிட்டு போவேன், இல்லைன்னா அவங்க 2 இட்லி கொடுப்பாங்க, அதோட சரி. மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க, போதும். என்ன தேவை இருக்கு சாப்பாட்டுக்கு தான்? உடல்நிலை ஒரு ஊசி போடுறதுக்கு தேவை, வேற என்ன தேவை? வேற ஒன்றும் இல்லை சாமி.